இந்த மாதிரி டோரில் நாங்கள் கலர்ஸ் வச்சுருவோம். இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் ஒரு 20 சாரீஸ் கேட்குறீங்க, கலருக்கு ஒரு பீஸ்னால் நம்ம இந்த மாதிரி கலர் செட் நாமளே அடிக்கிட்டு உங்களுக்கு போட்டு அனுப்பிடுவோம். நீங்கள் அதில் சூஸ் பண்ணி என்ன கலர் சேலை வேணுமோ அந்த சேலையை நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், கோபுரம் டிசைன் எல்லாம் போயிட்டுருக்கு. இது டவர் மாதிரி சின்ன டிசைன். இதெல்லாம் பாருங்கள், பார்டர் புட்டா ரோஸ் கலர் நல்லாயிருக்கு. லைட் கலர்ஸும் இருக்குது, லைன் இருக்குது. அப்படியே ஒரு சேலை ஓப்பன் பண்ணி காட்டு டவரில் பாருங்கள். அந்த சேலை ஓப்பன் பண்ணி காட்டுவார். நல்லா ரிச் முந்தி தான் போட்டிருக்காங்க. எல்லாம் தறி ஒர்க்கு தாங்க. வெயிலுக்கு வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாஷ் பார்த்தீங்கன்னா வந்து அயன் பண்ணி நார்மல் வாஷ் போட்டு அயன் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் சீலை. முந்தி புட்டான்னு சொல்லுவாங்க, இது பேர் பல்லுன்னு சொல்லுவாங்க ரெண்டு ஒருத்தர். கலர்ஸ் தான் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு 50 சாரிக்கு வந்து இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் செட்டு கேட்டிருக்காங்க. அதனால் வந்து எல்லா கலர்லேயும் கலந்து நம்ம எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு அனுப்புவோம். அவங்க செலக்ட் பண்ணி ஒரு 50 சீலை கேட்குறாங்கன்னா ஒரு 80 சீலை வரையும் நாங்கள் கலர்ஸ் அனுப்புவோங்க. டிசைன்ஸு மாறுபடும், கலர்ஸும் மாறுபடும். அவங்களுக்கு என்ன சாரி வேணுமோ அதை மார்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுவாங்க. நம்ம அதே கலர் சாரி நாங்கள் போட்டுருவோம். வாங்கி பண்ணுறவங்களுக்குலாம் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோங்க. நீங்கள் ஒரு சீலை 2 சீலை எடுத்தால் கூட நாம் வாங்கி உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு சீலை 2 சீலை வாங்கி சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு கூட நீங்கள் வாங்கி கூட சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் ஒரு அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட் ரேட்டு வச்சு மார்ஜின் வச்சு கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இந்த டீச்சர்ஸு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க ரெகுலராக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாளாம்பூ டிசைன்னு சொல்லுவாங்க. இது நல்லா போயிட்டுருக்கு. வீக்லி பார்த்தீங்கன்னா 20 சாரீஸ் இதில் நமக்கு வரும். 20 சாரீஸும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிடுறாங்க. ஜரிகை பார்டர் கூட இல்லாமல் தான் அதில் இருக்குது. ஜரிகை பார்டர் இல்லாமல் கேட்பாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் காட்டனுங்கும் போது ஜரிகை பார்டர் 2 ஒருத்தர் இல்லாமலே கேட்குறாங்க. ஒரு 60 இயர்ஸ் ஓல்டு உமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க பாட்டி மாதிரி வயசில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரிகை இல்லாமல் கேட்டு வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜரிகை வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் உடம்புல படும்போது அந்த அறுப்பு மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க 2 ஒருத்தர். அதனால் அது இல்லாமல் ரெடி பண்ணுறாங்க, அது போட ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் கலர்ஸு கேரளாவிலேருந்து எனக்குலாம் இந்த ஒரு அளவுக்கு ஆர்டர் வந்துட்டு இருக்குங்க. க்ரீன் கலர் எடுக்கிறாரு, லைட் க்ரீன் சட்னி பச்சைன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லா பட்டு சீலை கலரில் வந்துருக்கு பாருங்கள். மேனகா மேலே மெரூன் கலர் போட்டு ஓட்டணுமா நமக்கு வந்து பட்டு சீலை கலர் மாதிரியே கிராஸ் கலரோட நல்லாயிருக்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்புகிறது கலரை விட கிராஸ் நல்லா இருக்குன்னு விரும்புகிறாங்க. ஏன்னா அது வந்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் தெரியும். இந்த பிரைட்னஸ் இருக்கிற இடத்துல அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா நடந்து போகிறாங்க, ஏன்னா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த பிரைட்னஸ் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பிரதிபலிப்பு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஒரு 50 சாரி புக் ஆகிருக்கு. அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் மடிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த நார்மல் நமக்கு வந்து வியூவர்ஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி சாரி வந்துடும். நாங்கள் வந்து இது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளார வந்து சேரீ வந்து ப்ளவுஸ் உள்ளே மடிக்கணும். இதெல்லாம் ப்ளவுஸ் உள்ளே மடிக்காமல் இருக்குது. நம்ம அனுப்பும்போது அவங்க இப்போ எப்படி சீலை நமக்கு புக் பண்ணால் மட்டும்தான் அதை நாங்கள் மடித்து ப்ளவுஸ் உள்ளே வச்சு பேப்பர்னு சொல்லுவாங்க உள்ள சேரீயோட ஸ்டிப்புக்கு வசரம். ஏன்னா நம்ம கொரியரு எம்எஸ்எஸ் அந்த மாதிரி லாரி ஆஃபீஸு கொரியர்னு அனுப்பும்போது பார்த்திங்கன்னா சேரீ வந்து நலிவடைஞ்சிடும். அதனுடைய அந்த சாஃப்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பண்ணிவிடுவாங்க. இந்த பார்சலில் ஏற்றி இறக்கும் போது கொஞ்சம் இதாகிடும். அதனால் உள்ளே நம்ம பேப்பர் வச்சு அனுப்பும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய சாஃப்ட்னஸும் அந்த அந்த ஸ்டெடியான ஒரு மடித்து கொடுக்கும்போது ப்ளவுஸ் உள்ளே வச்சு பேப்பர் வைக்கும்போது நமக்கு வந்து ஸ்டெடியாக சேரீ இருக்குன்னு வச்சுக்காங்களேன். கலர்லாம் அவர் அடிக்கிருக்காரு. இந்த மாதிரி செட் வச்சு நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம். நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு எனக்கு கூப்பிடுங்க. செல் நம்பருக்கு இல்லை கேன்சல் ஆகிட்டு